ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலே மக்கள் பயந்துடுறாங்க. உங்கள் பயத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணலை. நம்ம ஆங்கிள் ஆஃப் மவுத்துலேருந்து தொப்புள் வரைக்கும் இன்க்ளூடிங் 2 கை, கழுத்து, தாடை எங்கே வேணாலும் வலி வரலாம். அந்த மாதிரி வலி வந்தோடனே இம்மிடியேட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த சீப்பஸ்ட் வே டு டிக்ரீஸ் ஃபியூச்சர் ஹார்ட் அட்டாக் இஸ் குவிட்டிங் ஸ்மோக்கிங். நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா அதை விட்டாலே ஹாய் எவ்ரிஒன். உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கோ ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கா? உங்களுக்கான வீடியோ இது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலே மக்கள் பயந்துடுறாங்க. உங்கள் பயத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணலை. உங்களோட பயத்தை குறைச்சி உங்கள் கான்ஃபிடென்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஹார்ட் அட்டாக் ஷுட் நாட் எண்ட் யுவர் லைஃப். இட் மே கிரியேட் சம் பாஸ் ஆன் த ஃப்ளோ ஆஃப் யுவர் லைஃப். வெதர் இட் கிரியேட்ஸ் எண்ட் டு யுவர் லைஃப் ஆர் switches the pause button in your life depends on how well you take care of your heart before the heart attack and how well you take care of your heart after the heart attack. It matters. So there exists a life after heart attack. ஹார்ட் அட்டாக் அப்புறம் நம்மளுக்கு லைஃப் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஹார்ட் அட்டாக் அப்புறம் உங்களுக்கு லைஃப் இருக்கணும் அப்படின்னா, நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னு நம்மளுக்கு தெரியணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்டில் இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிஞ்சு அங்கே சிறு பிளவுகள் ஏற்படுறப்ப பிளாக் ரப்சர் இல்லை எரோஷன்னு சொல்கிறோம் ஏற்படுறப்ப அங்கே பிளேட்லெட்ஸ் போன்ற கருவிகள் காரணிகள் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு அங்கே ரத்த கட்டியை ஃபார்ம் பண்ணி ஹார்ட்டுக்கு போகிற ரத்தத்தை ஃபுல்லாக குறைச்சறதுனால ஹார்ட் மசில் இறந்து போயிடுது. அந்த மாதிரி வரப்போ செஸ்ட் பெயினை க்ரியேட் பண்ணுறது. அந்த மாதிரி வர ஹார்ட் அட்டாக்ல வர செஸ்ட் பெயின் நம்ம ஆங்கிள் ஆஃப் மவுத்துலேருந்து தொப்புள் வரைக்கும் இன்க்ளூடிங் 2 கை, கழுத்து, தாடை எங்கே வேணாலும் வலி வரலாம். அந்த மாதிரி வலி வந்தோடனே இம்மிடியேட்டாக அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களே பார்த்துப்பாங்க. பாக்கி இசிஜி, எக்கோ டெஸ்ட், எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராம்னா ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு எங்கே அடப்பு இருக்கோ அதை எடுத்துகிட்டு அங்கே ஸ்டென்ட் போடுவாங்க. போட முடிஞ்சுன்னா அங்கே ஸ்டென்ட் போடுவாங்க. இல்லைனா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னா எமர்ஜென்சி பைபாஸ் ஆப்ரேஷன் கூட அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் போட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 டேஸில் பேஷண்ட்டை யூஸ்வலாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க, பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்கிற சமயத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4லிருந்து 5 மாத்திரைகள் கொடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆஸ்பிரின்கிற மாத்திரை, இல்லைன்னா அது கூட குளோபிடோகுரல் இல்லை டிகாக்ரிலார் இல்லை ப்ராசோகுல்னு ஒரு மாத்திரை இருக்கும். அப்புறம் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் இருக்கும், ஸ்டாட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் பீட்டா பிளாக்கர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் மாத்திரைகள் இருக்கும். அப்புறம் ஏசி இன்ஹிபிட்டர் இல்லைனா ஏஆர்பி ஆஞ்சியோடென்சின் ரெசெப்டார் பிளாக்கர்னு சொல்கிற ஒரு மாத்திரைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வயிற்று கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உபாதைகளை கம்மி பண்ணுறதுக்கு சில மாத்திரைகள் பேண்டப்ரோசோல், ஒமிப்ரோசோல், ராபிப்ரோசோல்ங்கிற மாத்திரைகள் இருக்கும். பேஷண்ட்டுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகணும்னா மோஷனை ஸ்டூல் சாஃப்ட்னர்னு சொல்லுவோம், அந்த சிரப்ஸ் இருக்கும். தூக்கம் கம்ஃபர்டபுளாக வரதுக்காக சில ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுப்போம். இதுதான் ஜென்ரலாக கொடுக்குறது. உங்கள் லைஃப் ஹார்ட் அட்டாக் அப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நம்பர் 1 நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் டாக்டர் கொடுக்குற மாத்திரையை தவறாமல் சாப்பிட்ணும். நம்பர் 1 ரிலீஜியஸ்லி சாப்பிட்ணும். நம்பர் 2 அடுத்து ABCDEன்னு நான் பிரிச்சுப்பேன். ஏ, உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா உங்கள் HbA1c லெஸ் தென் 7 குறைக்கணும். பி, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா பிபியை 130/80 கீழே கொண்டு வரணும். சி, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா உங்கள் கொலஸ்ட்ராலை இன் ஜென்ரல் 40லேருந்து 50 கிலோ கொண்டு வரணும். உங்களுக்கு வந்திருக்க ஹார்ட் அட்டாக் 3வது அட்டாக் 2வது அட்டாக் இருந்துச்சுன்னா இன்னும் அக்ரெசிவாக குறைச்சி சில பேர்த்துக்கு நாங்கள் 30 கிலோ கொண்டு போவோம். டி, உங்கள் டயட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய காய்கறிகள், கனிகள், ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டை சாப்பிட்ணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நிறைய ஃபேட் இருக்க ஐட்டம்ஸ், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட் அதெல்லாம் கம்மி பண்ணணும். இ, எக்ஸசைஸ் கிராஜுவலாக நடக்க ஆரம்பிக்கணும். கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் இருக்க சென்டர் இருந்துச்சுன்னா கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷனில் உங்களை நீங்களே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக அங்கே இருக்க டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறத ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணி இன் ஜென்ரல் அட்டாக் வந்துட்டு ஒரு 1 வீக் அப்புறமா 10 மினிட்ஸ் காலையில், ஈவினிங் நடக்க ஆரம்பிக்கணும். கிராஜுவலாக எவ்ரி வீக் அதை 5 to 10 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் 6000 to 8000 ஸ்டெப்ஸ் பெர் டே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை தவிர ப்ராப்பரான ஸ்லீப் வச்சுக்கணும். 7 hours a day ஸ்லீப் இஸ் வெரி எசென்ஷியல். ஸ்லீப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸ்லீப்புக்கும் ஹார்ட் எவ்வளோ இன்டர் கனெக்டட்னு பேசியிருக்கோம். உங்கள் மைண்டை நீங்கள் காமாக டென்ஷன்லெஸ்ஸாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு யோகா, மெடிடேஷன் போன்ற மருத்துவத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். டு சம்மரைஸ், ஹார்ட் அட்டாக் டசன்ட் ஸ்டாப் யுவர் லைஃப். It puts a pause on your life. How exactly you have your life after heart attack depends on how exactly you follow the instruction given by your physician and how exactly you control the risk factors that causes heart problems. And most importantly, the cheapest way to decrease future heart attack is quitting smoking. நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா அதை விட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அடுத்த ஹார்ட் அட்டாக் வரது. Thank you for watching this video.